அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, இன்றைய திருக்குறள் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "எதிரதாக் காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய்." அதாவது, வரப்போவதை முன்னே அறிந்து காத்துக் கொள்ள வல்ல அறிவுடையவருக்கு, அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். அதாவது, "பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்" அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். வரக்கூடிய விஷயங்கள முன்னாடியே நம்ம கணித்து, அதற்கேத்த நடவடிக்கைகளை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம பயப்படக்கூடிய துன்பம் எதுவுமே நமக்கு ஏற்படாது அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 429 அதிகாரம் அறிவு உடைமை. அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு நேத்து மனதின் குரல் நிகழ்ச்சியில பிரதமர் பேசியப்ப, முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றார். மனதின் குரல் நிகழ்ச்சிய பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 10 ஆண்டுகள் அதனுடைய அது ஆரம்பிச்சு 10 ஆண்டுகள் ஆயிருக்கு சரிங்களா? 2014ஆம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்போ பிரதமர் இந்த மனதின் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தொடங்க ஆரம்பிச்சார். அது தொடர்ச்சியா 10வது ஆண்ட தொட்டிருக்கு. சரிங்களா? இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில நேத்து என்ன பேசியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல் பின்னணி இல்லாத இளைஞர்களையும் அரசியல் வயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, அடுத்த வருடம் தில்லியில ஜனவரி 11, 12ஆம் தேதிகள்ல வளர்ந்த பாரதத்தின் இளம் தலைவர்கள் அப்படிங்கிற மாநாடு இந்தியாவுல நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். சரிங்களா? அதாவது அரசியல் பின்புலம் இல்லாத இளைஞர்களை பொது வாழ்வில் இணைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பிரதமர் சொல்லியிருக்கிறார். ஜஸ்ட் இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? வளர்ந்த பாரதத்தின் இளம் தலைவர்கள் மாநாடு தில்லியில நடக்கப் போகுது. ஆ நான் பொலிட்டிக்கல் பேக்கிரவுண்ட்ல இருக்கக்கூடியவங்கள பொலிட்டிக்கல்லி இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்காக இந்த ஒரு விஷயம் ஏற்பட போகுது. சரியா? அடுத்தது COP29 மாநாடு அப்படிங்கிறது நமக்கு பாக்கு அசர்பைஜான்ல இருக்கக்கூடிய பாக்கு நகரத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த பாக்கு மாநாட்டுல பார்த்தோம்னா, பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட முடிவுகள் எதுவுமே எடுக்கப்படலைனாலும், ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சு. அந்த முடிவுக்கு இந்தியா போன்ற நாடுகள், நைஜீரியா போன்ற நாடுகள்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது கிளைமேட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறத $1.3 டிரில்லியன் ஓகேங்களா, $1.3 டிரில்லியன் பெர் இயர் நமக்கு தேவைப்படுது. இந்தியா மாரியான நாடுகள் இந்த $1.3 டிரில்லியன் தான் எதிர்பார்க்குறாங்க. 1.3 அதாவது 1.3 லட்சம் கோடி டாலர் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. 1.3 லட்சம் கோடி டாலர்கள் தேவைப்படக்கூடிய இந்த நிலையில, இந்த முடிவு என்ன எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 30,000 கோடி டாலருக்கு தான் இந்த முடிவு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு 2035 வரைக்கும். சரிங்களா? அப்ப இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படிங்கிறத நமக்கு இந்தியா கடுமையான ஒரு விமர்சனத்த முன்வச்சிருக்காங்க. சரிங்களா? 1.3 லாக் குரோர் தேவைப்படுது. ஓகேங்களா? ஆனா கிடைக்கிறது என்னமோ 30,000 கோடி டாலர் தான் அப்படிங்கிறது மிகவும் பத்தாத ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு கடைசியா இந்த இடத்துல தென்னிந்தியாவின் சுற்றுலா தலங்களுக்கு தங்கத் தேர் சொகுசு ரயில் இயக்கம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நமக்கு பார்த்தோம்னா, தென்னிந்தியாவோட கலாச்சார பகுதிகளை இணைக்கும் வகையில இந்த தங்கத்தேர் அப்படிங்கிற சொகுசு ரயில் அப்படிங்கிறது டிசம்பர் 14ஆம் தேதி முதல் இயக்கப்பட உள்ளது அப்படிங்கிறத ரயில்வே தரப்புல இருந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா, கர்நாடகத்தின் பெருமை அப்படிங்கிற ரயில் இருக்கு. அது பெங்களூர்ல தொடங்கி ஒரு 6 நாட்கள் பயணம் பெற்று பெங்களூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள இணைத்த பிறகு மறுபடியும் பெங்களூர்லயே வந்து நின்றும். சரிங்களா? அதே மாரி இந்த தெற்கின் நகைகள் அப்படிங்கிற இந்த கருத்துருவுல இயக்கப்படக்கூடிய இந்த ரயில் பார்த்தோம்னா, நமக்கு பெங்களூர்ல தொடங்கி மைசூர், காஞ்சிபுரம், மகாபலிபுரம், தஞ்சாவூர், செட்டிநாடு, கொச்சி, சேர்த்தலா ஆகிய நகரங்களுக்கு ஐ மீன் பயணம் பெற்று கடைசியா மறுபடியும் பெங்களூர்லயே வந்தடையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பெரிய அளவுல இது சின்ன செய்தி தான். சரியா? இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.